நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோடைய பயோகிராஃபின்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, யூடியூபர் சௌந்தர்யாவை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சௌந்தர்யா வித் வர்ஷினி அப்படின்னு சொன்னால் யூடியூப்பில் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சிஸ்டர்ஸுடைய பாண்டிங் எப்படி இருக்கணும் அண்ட் எப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளான்னு கேட்குற வகையில் தான் அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து தங்கச்சியை ரொம்ப நல்ல முறையில் தன்னுடைய 5 வயசுலேருந்து பார்த்துட்டு வராங்க சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யாவை சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுண்ட் ஒன்று எல்லாம் நிறைய பேர் பிக் பாஸ் சௌந்தர்யா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த சௌந்தர்யாவும் சரி இந்த சௌந்தர்யாவும் ஒரே நிகழ்ச்சியில் இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்க போகிறோம். ஆமாங்க, அது வேற எந்த நிகழ்ச்சியும் கிடையாது. குக் வித் கோமாளி சீசன் 6ல் பிக் பாஸ் சௌந்தர்யா கோமாளியாகவும் யூடியூப் சௌந்தர்யா குக்காகவும் வரப்போகிறாங்க. இந்த சீசன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போது. டிஃப்ரெண்ட்டான ஜட்ஜஸ், டிஃப்ரெண்ட்டான கோமாளிஸ், இது போல் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் நமக்காக காத்துட்ருக்கு. அது எல்லாத்தையும் நம்மளால வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு யூடியூபர் சௌந்தர்யா அண்ட் வர்ஷினியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரெட் ஆர்டினோட. ஸோ சௌந்தர்யாவையும் வர்ஷினியும் பிரிக்கவே முடியாதுங்க. என்ன ஒரே பேரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சௌந்தர்யாவுடைய சிஸ்டர் தான் வர்ஷினி. அவங்கள முழுக்க முழுக்க பார்த்தது வளர்த்தது இப்படி எல்லாமே சௌந்தர்யா தான். ஸோ இவங்க 2 பேரையுமே வளர்த்தது இவங்களுடைய அத்தை தான். கண்டிப்பாக இந்த சௌந்தர்யா அப்படின்னு சொல்கிற நபர் பார்த்திங்கன்னா பல பேருக்கும் ஒரு மோட்டிவேட்டராகவும் அண்ட் இன்ஸ்பிரேஷனாகவும் வளம் வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்க ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருக்காங்க. நிறைய படங்களுக்கு டப் பண்ணுறாங்க. தமிழ் படங்களுக்கு மேக்ஸிமம் பண்ணுறாங்களோ இல்லையோ, மற்ற மொழி படங்களை இவங்க தமிழில் ரொம்ப அழகாகவே டப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த டப்பிங் வீடியோஸ்லாம் கூட பார்த்துருந்துருப்பீங்க. சௌந்தர்யாவை விட வர்ஷினியோடைய வாய்ஸ்க்கு தனியாக ஃபேன் ஃபாலோஸ் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ட்டூன்ஸ்க்கு சூப்பராகவே பண்ணுவாங்க. கண்டிப்பாக 2 பேருமே ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்கும். சௌந்தர்யாவை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு அம்மா ஃபீல் வரும். ஏன்னா தன்னுடைய அம்மா பண்ண வேண்டிய விஷயத்தை எல்லாமே அக்கா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது இப்படிதான் அக்கா தங்கச்சி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு முன் உதாரணமாகவே இருக்காங்க. ஸோ சௌந்தர்யாவை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறோம். இருந்தாலும் அவங்களுடைய ஸ்டோரியை பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப ஒரு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தீராத காயங்கள் வலி எல்லாமே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு எமோஷ்னல் ஸ்டோரி தான். ஸோ சௌந்தர்யாவுடைய ரியல் நேம் காயத்ரி. அவங்க இங்கே சென்னைக்கு வரும்போது தான் நேரம் சரியில்லை, பேர் மாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சௌந்தர்யா அப்படின்னு பேரை மாற்றிக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இவங்க யூடியூபராக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இவங்களுடைய அப்பா தான். ஆனால் இப்போ அவங்களுடைய அப்பா இல்லை, ஹைதராபாத்ல இருந்து தான் இவங்க வந்திருக்காங்க. இவங்க அம்மாவை பற்றி நிறைய இடங்கள்ல ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருப்பாங்க. ஆனால் இவங்க அம்மா இவங்கள பார்த்துக்கவே இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா தான் சின்ன வயசில் இவங்க 5th படிக்கும் போதே சின்னதாக ஃபோனில் எடிட்லாம் கூட பண்ணுவாங்களாம். அதை பார்த்துட்டு இவங்களுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படிலாம் கூட சொல்லியிருக்காராம். ஸோ இதை எப்படியாவது மேலே கொண்டு வரணுன்ற எண்ணம் அவங்களுடைய அப்பாவுக்கு இருந்திருக்கு. அதனால தான் 2020 பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணுறாங்க. இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீலாக்ஸ்லாம் இருக்கும், ஸ்டோரிஸ் இருக்கும், டப்பிங் வீடியோஸ் இருக்கும், நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதுக்கு கீழே அதாவது கிட்டத்தட்ட 3 வருட காலமாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவங்க அப்பா இவங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணுவாராம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டிவான ஒரு ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னதான் இந்த பக்கம் கெரியர் வைஸ் இருந்தாலும் பர்சனலாக இவங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அப்பா மட்டும்தான் இவங்கள பார்த்துக்கிட்டாராம், அம்மாவால் பார்த்துக்க முடியல. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் 5 வயசுல இருந்து சௌந்தர்யா தன்னுடைய சிஸ்டரை குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பொறுப்பா இந்த ரோட் சைடில் இருக்கிற குழந்தைங்க மாதிரி தான் சௌந்தர்யாவும் வர்ஷினியும் ரொம்ப ரொம்ப எளிமையான சூழ்நிலைகளில் இருந்திருக்காங்க. பசிக்குது அப்படின்னு சொல்லும் போது கூட அவங்களுடைய அப்பாவுடைய பட்டன் ஃபோன்ல இருந்து அவங்க அப்பா இன்னொரு ஃபோன் வச்சிருப்பாராம். அதுக்கு கால் பண்ணி அப்பா பசிக்குதுன்னு சொல்லுவாங்களாம். அவங்க அப்பா ஓடி வருவாராம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வளர்ந்தவங்க தான் இந்த 2 பெண் பிள்ளைகளும் யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம போறது, ஃபியூச்சர் குழந்தைங்களுக்கு நல்லபடியா இருக்கணுமே அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு தேவதையா வராங்க இவங்களுடைய அப்பாவுடைய அக்கா. ஆமாங்க, இப்போ வரைக்கும் இவங்க சொல்ற நிறைய வீடியோல அம்மா அம்மான்னு சொல்றவங்க இவங்களுடைய ரியல் அம்மா கிடையாது, இவங்களுடைய அத்தைன்றது பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க அத்தை நினைச்சதுனால மட்டும்தான் இவங்க இப்படி உலகம் ஃபுல்லா தெரிகிற அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா இப்போ தன்னுடைய பிள்ளைகளே பார்த்துக்க
முடியாமல் சில பேர் வந்து விட்டுடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2 பெண் பிள்ளைகளையும் ஓகே நான் பார்த்துக்கிறேன், ஆனால் பச்சை மண்ணாக இருக்கே, நான் எப்படி பால் கொடுப்பேன், எப்படி வந்து பால் குடிக்கிற குழந்தை தூக்கிட்டு போகிறது அப்படின்ட்டு இவங்களுடைய அப்பா கிட்ட கேட்கும் போது உடனே அவர் சொன்னாராம், பாலே கொடுக்கலாலும் பரவாயில்ல, உயிரோடு இருந்தால் போதும், நீ நல்லா பார்த்துப்ப நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா 2 குழந்தைங்களையும் சென்னைக்கு அவங்க அத்தை கூட அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் இந்த சென்னைக்கு இவங்க வர்றதுக்குள்ளேயே நிறைய ரிலேட்டிவ்ஸ் இந்த 2 குழந்தைங்களையும் நீ வளர்க்காத, நீ வந்து இப்படி ஆயிடுவா அப்படி ஆயிடுவான்ட்டு ரொம்ப நெகட்டிவிட்டியை தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க இந்த 2 குழந்தைங்களும். அந்த நேரத்துலலாம் வந்து இவங்களுக்கு ஒன்றுமே புரியாதாம் தெரியாதாம் ஐயோ பாவம் மட்டும் இருந்தாங்களாம் சௌந்தர்யா அண்ட் வர்ஷினி. ஆனால் இவங்க அத்தை இவ்வளோ பெரிய வீட்டில் கொண்டு வந்து வச்சது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல அவங்க அத்தைக்கு ஒரு சல்யூட் சொல்லி தான் ஆகணும். ரொம்ப அழகாக பெண் பிள்ளைகளை வளர்த்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சௌந்தர்யா கண்டிப்பாக ஃபியூச்சரில் இன்னும் பெரிய ஆள் ஆவாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க அத்தையோட ஹஸ்பண்ட் ஓகே சொன்னதுனால தான் இத்தனை வருஷம் இவங்கள நல்லாவே பத்திரமா பார்த்துருந்துருக்காங்க. அண்ட் இவங்க நிறைய இடத்துல மாம்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாம்சை தான் இவங்க வந்து திருமணம் பண்ண போகிறாங்க. ஆமாங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அவருடைய பர்த்டேக்கு ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் வீடியோ எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் வர்ஷினி ரொம்பவே அழுதுருப்பாங்க. அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது, அண்ட் நம்ம ஒரு சேஃபான ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டு இவங்க இன்னமும் எமோஷ்னலாக ஆயிருப்பாங்க. அதை பார்த்த ஒவ்வொருத்தருடைய கண்களும் கலங்கியிருக்கும். ஏன்னா ஒரு தனி பெண் குழந்தைங்களா இந்த அளவுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு லைஃப் அமைகிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இவங்க ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். பல பேரும் வாழ்த்துக்களை அள்ளி குவிச்சிட்டு வராங்க. ஸோ இவங்களுடைய அடுத்த அத்தியாயம் அப்படின்னா அது விஜய் டிவியில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. குக் வித் கோமாளியில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கண்டஸ்டண்ட்டாக வராங்க. கண்டிப்பாக இவங்களுடைய வித்தைகள், குக்கிங் வித்தைகளை நம்ம அங்கே பார்க்க முடியும். இஷ்குவால் அப்படின்ட்டு இவங்களுடைய ஒரு ஐகானிக் சிம்பிளாகவே இருக்குது. கண்டிப்பாக இவங்களுடைய ஒவ்வொரு வீடியோவுமே அந்த இஷ்குவால் அப்படின்னு சொல்லி தான் முடியும். அந்த அளவுக்கு ரீக்ரியேஷன் வீடியோவாக இருக்கட்டும் அண்ட் ஒவ்வொரு அந்த ஹெல்த் இஷ்யூ மேட்டராக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இவங்க வந்து அவங்களுடைய ரசிகர்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. என்னதான் இவ்வளோ பாசிட்டிவிட்டி இருந்தாலும் இவங்களை சுற்றி ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள் சொல்ல தான் செய்கிறாங்க. ஆனால் இவங்க அதை பற்றி எதை பற்றியுமே கேர் பண்ணாமல் இப்போ வரைக்கும் ஓகே நம்ம தான் நம்மளுடைய ஃபேமிலியை ரன் பண்ணணுன்ட்டு இப்போ அவங்களுடைய அத்தை மாமா எல்லாரையும் இவங்க டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அவங்க மாமாவுக்கு, அதாவது அவங்களுடைய மாம்ஸுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூ அந்த ஹெல்த் இஷ்யூன்ட்டு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு விஷயங்களை பேச எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா நெகட்டிவிட்டிக்கும் பதிலடி கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு வர இந்த நேரத்தில் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.